ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக் பாஸ்தா தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்தா வந்து சும்மா தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அதை வேக வைக்கிறதுக்காக 2 கப்பு தண்ணி ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுகி வச்சுருக்க பாஸ்தா வந்து அதில் போட்டுக்கலாம். ஏன்னா அதில் சின்னதாக தூசி இதெல்லாம் இருக்கும், அதனால் லைட்டாக தண்ணியில் அலசிட்டு போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வெந்ததுக்கப்புறமா தண்ணி வடிகட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். இதே நம்ம வந்து சிக்கன் போட்டு செய்யலாம், மட்டன் போட்டு செய்யலாம். நம்மளுக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் லைட்டாக ஒரு முட்டை போட்டு, ஒரு முட்டையோ 2 முட்டையோ நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அதில் உப்பு, மிளகுத்தூள் வந்து போட்டு அதை அப்படியே சின்னதாக பிரட்டி எடுத்துக்கலாம். பொரியல் மாதிரி. அதை நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை லைட்டாக மூடி வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதை வெந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். மூடி வச்சு வேக வச்சோன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். வேக வச்சதை நம்ம மாற்றி வச்சுட்டு இப்போ அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து மசாலா தாளிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு போட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சு அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போடுறதுனால மிளகாத்தூள் போடலை. காரம் வந்து இது அதிகமாக இருக்கணுனால மிளகாத்தூள் போடலை. ஒரு தக்காளி வந்து சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதே நீங்கள் வந்து பேஸ்ட்டாக தக்காளியை அரைச்சி கூட போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டை வந்து இடித்து போட்டிருக்கேன். அதையும் நல்லா இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் நல்லா மசாலுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் வேறு எதுவும் போடலை. கரம் மசாலா தூளும் மஞ்சள் தூள் மட்டும் தான் போடுறேன். காரத்துக்கு பச்சை மிளகாவே இருக்கிறனால அது போதும். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க பாஸ்தா வந்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்ல இந்த மசாலா வந்து கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா கொதிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மசாலா வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ நம்ம பாஸ்தா அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம சர்வ் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க முட்டையை வந்து இது மேலே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கூடவே முட்டையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.